தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 7 ஆகஸ்ட் 2025 வியாழன்கிழமை 3 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். கடந்த சில நாட்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழையானது தீவிரமடைந்து காணப்படுகின்ற சூழ்நிலையில் ஆங்காங்கே இட அமைப்பை பொறுத்து, இந்த வளிமண்டல சுழற்சிகளின் இட அமைப்பை பொறுத்து மாறி மாறி மழைப்பொழிவை கொடுத்து வரும் நிலையில் நேற்றைக்கு வட மாவட்டங்கள் நம்ம குறிப்பிட்ட ஏற்கனவே சொன்ன பகுதி, அதாவது கர்நாடக ஆந்திரையோர பகுதிகளுக்கு இன்னும் மழைப்பொழிவு வரும் நாட்களில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜா பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா 13 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 12.6 அதாவது 126 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. இன்னும் வாலாஜாபாட்டின் பிற பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவு அமையப்பெற்றுள்ளது. இன்னும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழைப்பொழிவு, அதாவது களவாய் பகுதிகள் 97.6, ஆற்காடு 75, பாலார் அணைக்கட்டு 68 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் 66.8, இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 7-8 இடங்களில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள் வாணியம்பாடி 87 மில்லிமீட்டர் அளவிற்கும், இன்னும் வடபுதுப்பட்டு 46, ஆம்பூர் 43, ஆலங்காயம் 32, நாட்றாம்பல் 20, இப்படி பல இடங்களில் அங்கேயும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் கலசப்பாக்கம் 84.8 மில்லிமீட்டர், ஜமுனார்மதுர் 74.4, வெம்பாக்கம் 70, இப்படி பல இடங்களில் பிற பகுதிகளிலையும் நல்லதொரு மழைப்பொழிவை வட மாவட்டங்கள் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள், விழுப்புரம், இப்படி கடலோரம் மழைப்பொழிவை அவ்வப்பொழுது கொடுத்த நிலையில் சென்னைக்கு பெரிதாக மழைப்பொழிவு நேற்றுக்கு ஏற்படுத்தலை. ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. இன்னும் பிற பகுதிகளிலும் முற்புற பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு லேசானது முதல் மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இன்றும் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு பொழிந்த இடங்களான, அதாவது வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடைந்து இந்த மழைப்பொழிவு தென்கிழக்கு திசையாக, அதாவது பயணிக்கக்கூடிய கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வேளையில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த அறிக்கையை நான் பதிவு செய்ய வேளையிலே பார்த்திங்கன்னா உட்புற தமிழகத்தில், அதாவது கள்ளக்குறிச்சியின் வடமேற்கு திசையில் மழைப்பொழிவு, சங்கராபுரம் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கியுள்ளது, அந்த கல்பராயன் மழைப்பொழிவு பகுதிகளில். இன்றைக்கு மழைப்பொழிவு உட்புற பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு வலுவாக விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில், குறிச்சியின் பகுதிகள் சில பகுதிகளிலையும் அது அப்படியே கடலோரம் குவிய செய்யும். இன்னும் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பிற தென் உள்பகுதிகள், அதாவது தென்மேற்கு பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களில் லேசான ஒரு மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. டெல்டாவின் பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு அவ்வப்பொழுது அதிகாலை வேளையில் அப்படின்ற மாதிரி ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக வட உள்பகுதிகள் நல்லதொரு மழைப்பொழிவு பெறக்கூடிய இன்றைக்கு இந்த வானிலை அமைப்பு அப்படியே நாளைக்கு கூடுதல் பரப்பில் அதே திசையிலிருந்து இந்த மழைப்பொழிவு உருவாகி அவ்வப்பொழுது அப்படியே தென்கிழக்கு திசை புறமாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அவ்வப்பொழுது டெல்டாவில் நிறையக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக தெரிகிறது. இது அடுத்த ஒரு 2 நாட்களுக்கு தீவிரமாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வளிமண்டல சுழற்சியானது ஆந்திர மீது நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அது அடுத்தபடியாக 15 தேதிகளில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆந்திரா மற்றும் ஒடிசா கரையோரம் ஒரு நிகழ்வு உருவாகி அது தீவிரமடைந்து மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வட மாநிலங்களுக்கே, ஹைதராபாத் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் தெலங்கானா பகுதிகளுக்கு மற்றும் மும்பை, குஜராத் போன்ற பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அமைப்பாக அப்படின்ற மாதிரி உட்புற இந்திய பகுதிகள், மத்திய பகுதிகளுக்கு வட பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவை பெறும். அதாவது கிட்டத்தட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக, குறிப்பாக ஹைதராபாத் பகுதிகளுக்கெல்லாம் பெரும் வெள்ளப்பெருக்காக அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தெரிகிறது. தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளாவிற்கு வடக்கு புறமாக சற்று தீவிரமாக அப்படின்ற மாதிரி, கர்நாடகா எல்லையோரம் மற்றும் கோவா இது போன்ற இந்த மும்பை பகுதிகளில் இந்த கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் அரேபியன் சீன்னு சொல்லலாம் பார்த்திங்களா, அதுக்கு அந்த நார்த் சைடில் இருக்கிற கோஸ்டல் ஏரியாஸ்க்கு நல்லதொரு மழைப்பொழிவை பெறும் என்ற வாய்ப்பாக தெரிகிறது. இப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு வெப்பச்சலன இடிமழையானது இந்த 15 தேதிகளில் சுத்தமாக அறவே குறைந்து காணப்படுகின்ற ஒரு பரப்பில் இருக்கும். அப்போ தென்மேற்கு காற்று வலுவாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அவ்வப்பொழுது இது மேற்கு நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து மும்பை அடைய பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா தெற்கு காற்றின் உள்ளீடின் காரணமாக ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு சாதக சூழ்நிலையாக தொடங்க ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக. அதாவது இந்த புதுக்கோட்டை, சிவகங்கை இணையமிடமான பகுதிகளில், டெல்டாவின் ஒரு இடங்களில், உட்புற தமிழகங்களில் ஒரு இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஏற்படக்கூடிய ஒரு இதில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு அமைப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. இது
இந்த மாதத்தோட 20 தேதிகள் அப்படின்னும் பொழுது நமக்கு நிகழ்வுகள் எதுவும் இல்லாத பட்சத்தில் நமக்கு மீண்டும் வெப்பச்சலன மழை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது அவ்வப்பொழுது வளிமண்டல சுழற்சிகள் ஏற்பட்டு எந்தெந்த இடத்துல அது காற்று குவிதல் ஏற்படுத்துகிறதோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். வானிலை ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறோம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.